ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றனால இந்த படத்தை பற்றினா பல விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கூலி வாரமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனால் நிறைய ஃபர்தரான விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து கவர் பண்ண தான் போகிறோம். தென் இதுக்கிடையில் இந்த கலவரத்தில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்தோட ஷூட்டிங், அதோட லீக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அடித்து துவச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டை நம்மளால் போட முடியாமல் போயிடுச்சு. பட் லீக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிடச்சிட்டு இருக்குது. தென் இது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி லீக்ஸும் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அதை கவர் பண்ணுவோம். இப்போ கூலி படத்தை பற்றி கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான லீக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக சீன் பை சீனாக ஒரு சில லீக்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இது மேபி ஸ்பாய்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதன் காரணமாக ஸ்பாய்லர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லீக்ஸ்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சென்சார் போர்டு வந்து படம் பார்த்துருப்பாங்களா, அந்த சைட்லேருந்து படம் பார்த்தாங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி, படத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட் சீக்வன்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு சில மேட்டர்ஸ் தான் வெளியே வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். த்ரூ அவுட் ஃபிலிம் வந்ததான்றது கேட்டிங்கன்னா மேபி வந்திருக்கலாம். பட் இப்போ வரையும் சோஷியல் மீடியாவில் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரல. அதெல்லாம் இன்னும் ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட்டடான ஐகானிக்கான சீக்வன்சஸ், அந்த மாதிரியான ஒரு சில கூஸ்பமான சீக்வன்ஸ், இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 ரேப் சாங் கிட்ட இருக்கு. ஒன்று மாப் ஸ்டார், இன்னொன்று வந்து ஆம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாங். ரெண்டுமே வில்லன்ஸ் இருக்கக்கூடிய இடத்த அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஐ ஆம் த டேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைமனுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரேப் சாங் வில்லனோட பில்டப்காகவே மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு சொல்றாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் மாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங் இருக்குல்ல, அதுதான் மேபி இன்டர்வல் போர்ஷன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஸ்ருதிகாசன் கேரக்டர் பேரு பிரீத்தி, ரஜினிகாந்த் சார் கேரக்டர் பேரு தேவா. இவங்க 2 பேரும் நாகார்ஜுனா சார் சைமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மாப் ஸ்டார் சாங்கும் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த ட்ரெய்லர்ல ஒரு பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பனியன் மட்டும் போட்ட மாதிரி நாகார்ஜுனா சார் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி யாரையோ பார்த்து ஷூட் பண்ண வர மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல கூட ஒரு பெரிய கலவரமே நடந்த மாதிரி அவர் ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். மேபி அந்த இடத்துல தான் இது நடக்குமோ அப்படின்னு தோணுது. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டப்பா இருக்குமோன்னு தோணுது. நாகார்ஜுனாவே கூட சொல்லுவார், இவனை எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பிளாஷ்பேக்லாம் நிறைய லேடிஸை கொல்ற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கான். லேடிஸை அடிக்கிற மாதிரி கொல்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. இதன் காரணமாக தான் படத்துக்கு வந்து ஏரேட்டட் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. நாட் ஓன்லி ஆக்ஷன், இது மாதிரி விமன்ஸையும் வந்து கொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால வந்து இதுல ஏரேட்டட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சும்மாவே லோகேஷ் கனராஜ் பிளேட் எடுத்து எல்லாரோட கழுத்தை கரகரன்னு எடுத்துருவாரு. இதுல வேற இவங்க ஹைலைட்டடா பண்ணி சொல்லும் போது எத்தனை பேர் தலை உருள போதோ பொறுத்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலா ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் இருக்க போகுது. ஸ்டோரி அந்த கதை போற போக்கு இதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்க போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கதை நகர்ல அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆக்ஷனும் கேரக்டர்ஸோட கான்ஃபிளிக்ட் தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம லைட்டா விக்ரம் அண்ட் லியோலையுமே இந்த ஒரு டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டை நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி என்ன, இது என்னவா போகுது அப்படின்ற பல விஷயம், வில்லன் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயில்டாக அந்த ஒரு கதைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள போயிடுவார். செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் வச்சு மட்டுமே நவுத்துவார். அது மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ரஜினிகாந்த் சாரை வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங்கில் காமிச்சிருக்காங்களா, அந்த ஒரு ஷாட் வந்து பர்டிகுலராக கொஞ்சம் நிமிஷங்கள் தான் இருக்க போது. அது வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மி. அதனால டிஏஜிங் முடிஞ்ச அளவு நல்லா பண்ணியிருக்காங்க. பெருசா வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஓவராலா ஒரு விண்டேஜ் தலைவரை பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பா வரும். அதிகமான டியூரேஷன் இல்லைன்ற காரணத்தினால கொஞ்சம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு ஒரு பெரிய ஹேண்ட், ஒரு பிக் ஹேண்ட், இந்த படத்தை ஒரு பக்கம் தோல்ல போட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனது அனிருத் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் பிஜிஎம் சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே பத்திக்கிச்சு. ஸோ முக்கியமாக பவர் சாங் அண்ட் மாப் ஸ்டார் இது ரெண்டும் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. லிட்ரலி இந்த 2 பாட்டும் வரக்கூடிய அந்த ஐகானிக் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து தியேட்டரில் தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ரஜினி சார் அண்ட் நாகார்ஜுனா சார் இவங்களுக்கான கிளாஷ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் விக்ரமில் வந்து நம்ம சந்தனம் அண்ட் ஏஜென்ட் விக்ரம் இருக்கார்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபைட்டு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரூட்டலாக போகுது இவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்.
ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரையும் கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் இதுதான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து படத்தில் அப்படியே வருமா என்ன ஏதுன்னு தெரியல. பட் சோஷியல் மீடியாவில் கசிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான லீக்ஸை தான் நான் எடுத்து உங்களுக்கு மென்ஷன் செஞ்சிருக்கேன். மேபி இது வரலாம் வராமே போகலாம். அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா இது நிச்சயமாக ஸ்பாய்லர் தான். அதனால தான் நான் முன்னாடியே ஸ்பாய்லர் அலர்ட்டாக போட்டு வச்சுட்டேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ படம் பார்க்கறதுக்கான அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு ஹைப் ஸ்டில் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ நார்த் இந்தியன் சைடும் இப்போ பிவிஆர் ஐநாக்ஸில் அமீர் கான் சாரே பேசி இது மாதிரி தியேட்டர்ஸை கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்பேண்டடாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கான் சார் ஒரு சைட்லேருந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஜஸ்ட் இந்த ஒரு படத்துக்கு கேமியா உள்ள வந்த ஒருத்தர் இவர் இது பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் இது பண்ணுறாருன்னும் போது நிச்சயமாக அதெல்லாம் பெரிய விஷயம். நார்த் இந்தியா சைட்லேருந்து ஒருத்தர் நமக்கு புஷ்ஷாக இருக்கிறான்னும் போது நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். கூலிக்கான ஓப்பனிங் அந்த படத்தை பற்றினா டாக்ஸ்லாம் என்ன மாதிரி நார்த் இந்தியா மற்ற ஸ்டேட்ஸில் இதை வந்து போய் கவர் பண்ண போகுது அப்படின்றத. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவிங்ஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.